இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்குறீங்கன்னா ஜான் சீனாவோட ஹில்டன் ப்ரோமோவோட முக்கிய காரணம் என்ன, உண்மை காரணம் என்ன, அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனா அதில் பல விஷயங்களை பற்றி பேசியிருப்பார். அதான் என்னன்ற தெரிஞ்சுக்கிறது முடியும். எங்கே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஜான் சீனாவோட ஹில்டன் ப்ரோமோ. ஜான் சீனா ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு வில்லத்தனமான கேரக்டரை எடுத்து ஹில்டன் பண்ணி ஒரு ப்ரோமோ கொடுக்குறாரு. இந்த ப்ரோமோவுக்கு ஜான் சீனா என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போதே ஆடியன்ஸ் எவ்வளோ மூவ் பண்ண முடியுமா, ஜான் சீனாவை எவ்வளோ ட்ரோல் பண்ண முடியுமா, கிட்டத்தட்ட இதே ரெஸ்பான்ஸோட டாமினிக் மிஸ்டீரியோ கொடுத்துருப்பாங்க. அதை விட ஒரு படி மேலே போய் ஜான் சீனாவை ஆடியன்ஸ் வந்து பேசவே விடல. ஜான் சீனாவை ஆடியன்ஸ் வந்து முழுமையாக கீழே எப்படி மூவ் பண்ணுவாங்களோ அதே போல் இது நாள் வரைக்கும் ஜான் சீனாவை லெட்ஸ் கோ ஜான் சீனான்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆடியன்ஸ் அப்படியே ஒட்டு மொத்தமாக மாற்றி ஜான் சீனாவை வெளில போ, ஜான் சீனா குட் பை, நீ ரிட்டையர்மெண்ட் ஆயிடு அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜான் சீனா ஹில்டன் கேரக்டர் கரெக்டாக வேலை செய்யுது. ஆனால் வந்து ஆடியன்ஸ் வந்து ஜான் சீனா ப்ரோமோ கொடுக்க முடியாம திணறிட்டாரு. ஹில்டன் கேரக்டரை கரெக்டா ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஜான் சீனா இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. இப்படி ஒரு ஹில்டன் ப்ரோமோவை நம்ம கொடுக்கும் போகும்போது ஆடியன்ஸ் இப்படி பூ பண்ணுவாங்க, அதுவும் இந்த அளவுக்கு பூ பண்ணுவாங்கன்னு ஹீலா இருந்தாலும் ஆடியன்ஸ் சில பேர் பேசும்போது ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஆனா பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இப்ப ட்ரீம் மேக்கர் பார்த்தீங்கன்னா ஹீல் தான், ராக் பார்த்தீங்கன்னா ஹீல் தான். அதுக்கப்புறம் வந்து நிறைய ரெஸ்லர் ஹீல்டன் பண்ணும்போது ரேண்டி ஹீல்டன் பண்ணியிருக்காரு. அப்படி ஹீல்டன் பண்ணும்போது கூட ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் பூ பண்ணுவாங்க. ஆனால் ஜான் சீனாவுக்கு அப்படி பண்றது கிடையாது. டாமினிக் மிஸ்டீரியோவுக்கு என்ன பண்ணுவாங்களோ பேச விடாம அதை விட ஒரு படி மேலே போய் தான் பண்ணியிருக்காங்க. முற்றிலுமே வந்து ஜான் சீனாவுக்கு இது எதிர்பார்க்காத விஷயமா இருந்ததுனால ஜான் சீனா முகவாட்டத்தை பார்த்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜான் சீனா ஒன்றுமே சொல்ல முடியாமல் இது வரைக்கும் இது மாதிரி எதிர்பார்த்துருக்கே மாட்டார். கண் கலங்குற நிலைமையில் உள்ளுக்குள்ள அழுகையை அடக்கி கொண்டு பேசின மாதிரி தான் இந்த ப்ரோமோ இருந்துச்சு. ஜான் சீனா ஹில்டன் ப்ரோமோ வந்து சரியாகவே கொடுக்கலன்றதான் என்னுடைய கருத்து. ஆடியன்ஸ் வந்து ஜான் சீனாவை ஹீலாக ஏற்றுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் ஜான் சீனாவை ஃபேஸாக தான் ஏற்றுக்கிட்டாங்க. ஃபேஸாக இருக்கும்போது தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு ஹீலாக இருக்கும்போது ஒரு ரெஸ்லரை ஆடியன்ஸ் ஏற்றுக்கணும்னா ஏற்றுக்காவிட்டாலும் பேச விடணும். அந்த பேச விடுறதே இல்லைன்றதுனால ஜான் சீனா அப்செட் ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஹில்டன் பண்ணுறவங்க ஆடியன்ஸை ட்ரோல் பண்ணி பேசணும். ஜான் சீனாவுக்கு அந்த மைக் ஸ்கில் இப்போதைக்கு இல்லை. ஃபேஸாக இருக்கும்போது ஆடியன்ஸை கவர் பண்ண ஜான் சீனா இப்போ இல்லை. அதனால கோடி ரோட்ஸுக்கு தான் ஹைப் ஏறி இருக்கு. ஜான் சீனா ஹில்டனை பூ பண்ண கோடி ரோட்ஸுக்கு ஒரு சைடு ஃபேன் பேஸ் அதிகமாகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்போது ஒரு மிகப்பெரிய ஹிண்ட் கிடச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜான் சீனா ஹில்டன் பண்ணுறாருன்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஜான் சீனாவோட ஷெடியூலை பற்றி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருப்போம். AKN ரெஸ்லிங் தமிழ் 2.20 சேனலில் ஷெடியூலை அப்டேட் பண்ணியிருப்போம். ஜான் சீனாவோட ஷெடியூல் எது வரைக்கும் இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா மணி இந்த பேங்க் வரைக்கும் இப்போதைக்கு ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனால் ஜான் சீனாவோட ஷெடியூல் அடுத்தடுத்து இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா இந்த ரெசில்மேனியாவில் சாம்பியன் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன் சாம்பியன் ஆக போகிறான்னு கேட்டிங்கன்னா அடுத்து நடக்க போகிற அதாவது பேக்லாஷில் மே மாதம் நடக்க போகிற பேக்லாஷ்லையும் அதுக்கப்புறம் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்லையும் ஜான் சீனா பங்கேற்க போகிறார். அதுக்கப்புறம் அப்படியே பங்கேற்க போகிற ஜான் சீனா ஸ்மாக்டவுன் சைடுக்கு வரார். இப்படிப்பட்ட ஜான் சீனா ஸ்மாக்டவுன் சைடுக்கு வரும்போது இந்த மாதிரிலாம் ஜான் சீனாவோட ஷெட்யூலை வச்சு பார்க்கும்போது ஜான் சீனா ஜான் சீனா சாம்பியன் ஆக போகிறது இப்போதைக்கு உறுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 17வது முறையாக சாம்பியன் ஆகி WWE வரலாற்றிலே முதல் முறையாக 17வது முறை பட்டத்தை வென்ற ஒரே ரெஸ்லர் என்ற ஜான் சீனா சாதனை படைப்பார்ன்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.